இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அமைச்சர்கள் கூறியிருப்பதாக ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரன் திமுக அனுதாபி என ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை மூலிகை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, ஜெயக்குமார் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள்லாம் என்னென்ன? வணக்கம். தற்பொழுது ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பேரவையில் நடந்ததை எல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் முதலமைச்சரை நோக்கி பல்வேறு விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் சார் ஆட்சியை பார்த்து மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்வி யார் அந்த சார் என்ற ஒற்றை கேள்வி. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் முதல்வர் உளறி கொண்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்கலைக்கழகத்தின் பெயரை சொன்னால் களங்கம் ஏற்படும் என்று சொல்லி தான் நடத்தும் ஆட்சியே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஏற்பட்ட பெரும் களங்கம்தான் என்பதை முதலில் உணர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இத்தனை நாட்கள் திமுக அமைச்சர்கள் சொன்னதற்கும், ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் என்று இன்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஞானசேகரன் மீது திமுக ஆட்சியில் எந்த வழக்கும் இல்லை என்றும், அதிமுக ஆட்சியில் தான் வழக்கு பதியப்பட்டது என்றும் திமுக அனுதாபி ஞானசேகரன் பற்றி அமைச்சர் ரகுபதி அளித்த வாக்குமூலமுமே இந்த வழக்கில் அதிமுக மீண்டும் மீண்டும் எழுப்பும் கேள்வியை நிரூபிக்கும் வண்ணம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் ஒரே ஒரு குற்றவாளி தான் என்று முதலமைச்சர் இந்த வழக்கை மூட முயற்சித்ததால் தான் யார் அந்த சார் என்ற கேள்வியை மக்களிடம் எழுந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இவ்வளவு நாள் பேசாமல் சட்டமன்றத்தின் மாண்பு மீதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மீதும் துளியும் மரியாதை இல்லாமல் இன்றைக்கு முதல்வர் பேசியிருக்கிறார் என்றும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.